அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி மூலமா வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம முழுமையா வீடியோவா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அதில பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி நடந்து முடிந்த தேர்வுகளுடைய அடுத்த கட்ட ஸ்டெப் என்ன எடுக்க போறாங்க? அது அந்த இது எப்ப வரும்? அப்படிங்கக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டையும் அந்த தேர்வு எழுதியிருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு இதுதான் இந்த செலக்ஷன் ஷெட்யூல்ன்னு சொல்லுவாங்க. அதில பார்த்தீங்கன்னா, ஒரு தேர்வு என்ன? தேர்வுக்கான அறிவிப்பு எப்ப வந்துச்சு? அதோடைய ஆன்சர் கீ எப்ப வெளியிட்டாங்க? அதோடைய ரிசல்ட் எப்ப வெளியிட்டாங்க? அதோடைய பிசிக்கல் சிவி இன்டர்வியூ எப்ப நடக்கும்? அது கவுன்சிலிங் எப்ப நடக்கும்? அப்படிங்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டா வந்து அவங்க டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்றது தான், இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த வீடியோ. ஸோ, அதில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய குரூப் 5A உடைய ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட் வந்து இந்த மாசம் வெளிவரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு நம்மளுடைய குரூப் 2 உடைய இன்டர்வியூ போஸ்ட் உடைய ரிசல்ட் வந்து அதாவது பிசிக்கல் சிவிக்கு யார் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ, அவங்களுடைய லிஸ்ட் வந்து ஜூன் மாசம் வெளிவரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து நம்ம டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவல்ல விழுந்த தேர்வுகளுக்கு யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ கவுன்சிலிங்க்கு, அவங்களுடைய அறிவிப்ப வந்து ஜூன் மாசம் வெளியிடும் போட்டிருந்தாங்க. இது லாஸ்ட் மந்த்தே போட்டிருந்தாங்க. இப்ப திரும்ப அதே ஜூன் மாசம் கரெக்ட்டா நேத்து வந்து இன்னைக்கு வந்து அவங்க அவங்க அப்டேட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஜூன் 1 இவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஜூன் 1 ஜூன் 5ல இந்த லிஸ்ட்ட வெளியிட்டாங்க. அவங்க சொன்ன மாரியே ஜூன் மாசம் வெளியிட்டாங்க. அப்புறம் நம்மளுடைய கம்பெனிக்கு வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்ல பேஸ் 3 வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வந்து பேஸ் 3 வந்து அவங்க வெளியிட்டுருக்காங்க. அடுத்து நம்மளுடைய குரூப் 2 உடைய மெயின் எக்ஸாம் வந்து எக்ஸாமுடைய ரிசல்ட்ட வெளியிட்டாங்க. அடுத்த நடவடிக்கை இன்னும் வந்து வெளியிடவே இல்ல. அப்ப குரூப் 2A மெயின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, அந்த ரிசல்ட் இன்னும் வந்து எக்ஸாம் ரிசல்ட்ட வெளியிட்டாங்க. மத்த எந்த அறிவிப்பும் இன்னும் விடவே இல்ல. அடுத்து குரூப் 4 ரிசல்ட் வந்து எல்லாம் முடிஞ்சு அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கோடிங் இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு தெரியும். அது வந்து நம்ம கேஸ்ல இருக்கு. ஓகேங்களா? அடுத்து ஏ ஏடி போஸ்ட் அக்ரி டிபார்ட்மெண்ட்ல அதுவும் வந்து ஹைகோர்ட்ல ஸ்டே இருக்கு. அடுத்து நம்மளுடைய குரூப் 1C சர்வீஸ் பிலிமினரிஸ் அப்புறம் வந்து டிஇஓ ஆபீஸ் மெயின் எக்ஸாம் 2ம் பார்த்தீங்கன்னா, கோர்ட்ல வந்து பெண்டிங் இருக்கு. அடுத்து சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரீஸ் அதுவும் கோர்ட்ல வந்து என்னது பெண்டிங் தான் இருக்கு. அடுத்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கேஸ் அதுவும் உங்களுக்கு பெண்டிங் தான் இருக்கு. ஸோ 5 தேர்வுடைய முடிவுகள் வந்து கோர்ட்னால வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. மத்த எக்ஸாம் உடைய ரிசல்ட்ட வந்து அவங்க ப்ராப்பரா அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க சொன்ன மாரி அந்த மந்த்ல வந்து இப்ப டிஎன்பிஎஸ்சி ப்ராப்பரா அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. சமீப காலமா வந்து டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்றாங்களோ, அதத்தான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அத தள்ளி போறதில்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்டின்னா, இது வந்து ஒவ்வொரு மாசம் வந்து ஒவ்வொரு ஒரு ஒரு மாசம் முடிஞ்சோ, இல்ல ஒரு மாசத்துக்கு இடையிலேயே வந்து அடுத்த அப்டேட் என்ன வரப்போதோ, அப்போ வந்து இத வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இத மாத்தி வெளியிடுவாங்க அப்டேட். ஸோ, ரீசென்ட்டா பண்ணது ஜூன் 1. ஸோ, அடுத்து இவங்க எப்ப அப்டேட் பண்ணாலும், இதுல ஏதாவது மாற்றங்கள் இருந்தா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இத அப்டேட் பண்ணி வெளியிடுவாங்க. ஸோ, இது வந்து மிக முக்கியமானது. இத நான் வீடியோ அப்லோட் பண்றேன் பாருங்க. தேங்க் யூ.